இந்த அஞ்சலிக்கு இந்த பைரவி கொடுத்த அடி பதிலடி யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ மறக்காம இந்த ரோடிக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இது மாதிரி நிறைய வந்து பார்க்க போகிறோம். இப்போ வரப்போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரோடியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோடு எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு மாதிரி பார்த்தாக்கா இந்த பைரவி பிளான் போட்டு இந்த அஞ்சலி வந்து இந்த சின்னமணியோடைய அக்கௌண்ட்டுக்கு 1,00,000 ரூபாய் பணத்தை வந்து அனுப்பி ஜாலியாக சந்தோஷமாக வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லாமல் இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம மொத்த இத்தனை நாளாக பறக்க சேர்த்து வச்ச மொத்த காசும் பறக்க நம்ம கை நழுவி வந்து போயிடும். இந்த அஞ்சலியை நம்பி இந்த மாதிரி அக்கௌண்ட் ஒப்படைச்சது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியை பறக்க பயங்கரமாக இந்த பயிர்வை நம்ம கார்த்திக்கிட்ட வந்து சிக்க வச்சுட்டாங்க. அதே சமயத்தில் இதில் கம்பெனி பொறுப்பை வேற அவகிட்ட வந்து ஒப்படைச்சிருக்க கம்பெனி என்ன நிலைமைக்கு ஆக போகுதுன்னு நினச்சாவே எனக்கு பயமாக இருக்குது. நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. எனக்கு என்னென்னமோ வந்து பண்ணுது, என்னென்னமோ வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி இந்த கார்த்திக்கிட்ட போட்ட ஆக்டிங்கில் இந்த கார்த்திக்குமே எனக்கு பயங்கரம் வந்து டென்ஷன் ஆகுது. மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற எபிசோடில் இந்த அஞ்சலியை நீ ஆஃபீஸ்க்கே வர வேணாம், இதுக்கப்புறமா பைரவி ஆண்டி தான் வந்து ஆஃபீஸை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியை எனக்கு ஆஃபீஸ்க்கு வர வேணாம்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பைரவி ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டிலே இருன்னு சொன்னாங்க இல்லையா, இப்போ இந்த பைரவி ஆஃபீஸ்க்கு வந்து போக போகிறாங்க. இந்த ஆஃபீஸ்க்கு போகிறது மட்டும் இல்லாமல் தனக்கு கிடைச்ச மரியாதையை மறுபடியும் எனக்கு மீட்டெடுக்க போகிறாங்க. தனக்கு இத்தனை நாளாக எனக்கு அந்த அஞ்சலிக்கு கொடுத்த அந்த மரியாதை மறுபடியும் இந்த பைரவிக்கு வந்து கிடைக்க போகுது. அதே சமயத்தில் இந்த பைரவி கேட்குற ஒவ்வொரு கேள்வியுமே இப்போ எனக்கு ஆஃபீஸில் இருக்கிறவங்கள எல்லாரும் பயங்கரமாக வந்து டென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருமே நினச்ச மாதிரி இந்த பைரவி இந்த அஞ்சலியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சார் அந்த பூஜான்ற பொண்ணுக்கு உதவி பண்ணாங்க இல்லையா, அந்த பூஜான்ற பொண்ணுடைய கம்பெனிக்கு தான் நம்ம இலக்கியா வருகிற எபிசோடில் நியூஸ் பேப்பரில் விளம்பரத்தை பார்த்துட்டு அந்த கம்பெனி வேலையோடைய இன்டர்வியூக்கு வந்து போக போகிறாங்க. நம்ம இலக்கியோடைய திறமைக்கு அந்த மில்லில் வந்து வேலை கிடைக்குது. ஆனால் அந்த வேலை வந்து கஷ்டமான வேலை இருந்தாலுமே நம்ம கௌதம் சாருக்கு வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்க இல்லையா. ரெண்டு பேருமே வேலைக்கெல்லாம் வீட்டோட வந்து எப்படி நடத்துறது, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், வீட்டோடைய செலவு, இன்னும் ஜானி அம்மா நம்ம ரேவதி அம்மாவுடைய மாத்திரை செலவு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதனால் கஷ்டத்தை பார்க்காம நான் அந்த வேலைக்கு போயிட்டு செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய அந்த காட்டன் மில்லில் வேலைக்கு போயிட்டு சேர போகிறாங்க. ஆனால் அந்த பூஜான்ற பொண்ணு நம்ம இலக்கிய கிட்ட க்ளோஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிய வருது அந்த பூஜா வந்து லவ் பண்ணுறவங்களுடைய புருஷன் தான் நம்ம இலக்கியன்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஏன்னா அந்த பூஜான்ற பொண்ணுக்கு நம்ம கௌதம் சார் மேலே லவ் வந்துருக்கு இல்லையா, அதனால் கூடிய சீக்கிரமே அந்த விஷயம் வந்து தெரிஞ்சு அந்த பூஜான்ற பொண்ணு பயங்கரமாக வந்து ஷாக் ஆக போகிறாங்க. ஆனால் அப்போ கூட நம்ம கௌதம் சாரை அடையணும்னு நினைக்க போகிறாங்க. இப்போ நம்ம கௌதம் சார் வந்து போகாத கம்பெனியில் தேடாத கம்பெனிலே வந்து கிடையாது. எல்லா கம்பெனியும் வந்து தேடி அழிஞ்சு பிடிஞ்சி எப்படியும் ஒன்று கடைசியாக ஒரு கம்பெனியில் எனக்கு நம்ம கௌதம் சாருக்குமே வேலை வந்து கிடைக்க போகுது. ஆனால் சம்பளம் ரொம்பவே எனக்கு கம்மியாக தான் வந்து இருக்க போகுது. அதையும் நம்ம கௌதம் சார் எனக்கு இப்போதைக்கு இது போகுதுன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு வந்து போக போகிறாங்க. நம்ம கௌதம் சாரோடைய நிலைமை ரொம்பவே எனக்கு மோசமாக வந்து இருக்குது. ஆனாலுமே நம்ம கௌதம் சார் வந்து நம்பிக்கையை கைவிடாமல் வந்து ஓடிட்டு இருக்காங்க இல்லையா. கூடிய சீக்கிரமே எனக்கு நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியம் நல்ல நிலைமைக்கு வர போகிறாங்க. அந்த பூஜான்ற பொண்ணு இதுக்கு வந்து உதவியாக இருக்க போகிறாங்க. ஆனால் அந்த உதவிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கௌதமுக்கு வந்து தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா அந்த பூஜான்ற பொண்ணு உதவி பண்ணுறதுக்கான காரணமே நம்ம கௌதம் சாரை அடையணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான். அந்த ரீசன் நம்ம கௌதம் சாருக்கு லேட்டாக தான் புரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.